Hey guys, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க. ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு BLDC ஃபேனுக்கான அன்பாக்சிங் வீடியோ பண்ணியிருந்தோம். நீங்க பார்க்கல அப்படின்னா லிங்க் ஐ பட்டன்ல இருக்கு. ஸோ அதுலயே சொல்லியிருந்தேன் இந்த ஒரு ப்ராடக்ட் இல்ல எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராடக்ட் வந்திருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ இந்த வீடியோல எக்ஸ்ட்ரா என்ன ப்ராடக்ட் வந்தது அதுக்கான அன்பாக்சிங் பார்க்க போறோம். நீங்க வந்திருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட் ஜூஸருங்க. ஸோ இந்த ஜூஸர் எப்படி இருக்கு அப்படின்றத ஃபுல்லா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த பொட்டி ஓபன் பண்ணலாம். இந்த பொட்டியில் என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஜார் கொடுத்துருக்காங்க, மிக்சியில் அரைக்கிறதுக்கான ஜார், ஜூஸர் மாதிரி இருக்கு சிம்பிளா. அதே மாதிரி அதுக்கு போடுறதுக்கான ஒரு கேப். அடுத்து இன்னொரு ஜாரும் கொடுத்துருக்காங்க, பெரிய ஜார் ஒன்று, குட்டி ஜார் ஒன்று. ஸோ இதை திறந்து அடுத்து நமக்கு மிக்சர் கிரைண்டர் இருக்கு, ரொம்ப சிம்பிளா இருக்குது. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வாரண்டி புக்லெட்ஸ், அது போக மிக்சியில் யூஸ் பண்ணுற அந்த பிளேடுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பிளேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 பிளேடு இருக்குங்க. ஸோ 6 பிளேட் மட்டும் இல்லாமல் வெறும் 400 வாட்ஸில் ரன் ஆகிற மிக்சி தான். ஸோ ரெண்டாவது மிக்சர் கிரைண்டர், இது எல்லாம் தாங்க நமக்கு வந்து அந்த மிக்சி கூட வந்திருக்கிற ப்ராடக்ட். ஸோ மிக்சி எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஆனால் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்பவே சிம்பிளாக நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் கிலோ வந்துருச்சா, பரவாயில்ல இருக்குது. நான் பார்க்குறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா, இதில் அரைச்சிக்கலாம். அப்படியே இதை ஓப்பன் பண்ணிட்டு என்ன இருக்குது இதில் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வசதியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பெப்பர்லாம் அரைச்சோம் அப்படின்னா அப்படியே தட்டி சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. பார்க்குறதுக்கு நாப்டோவில் வர விளம்பரத்தில் பேசுகிற மாதிரியே இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது. பார்ப்போம், செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஒரு வழியாக எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செட் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு சில ஆப்பிளை வெட்டி போட்டு மிக்சியில் போட்டு லாக் பண்ணி மிக்சியை ஆன் பண்ணி பார்த்தோம். நல்லதாங்க அரைக்குது. ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக ஒரு ஜூஸர் அப்படின்றதுனால ரொம்பவே பர்ஃபெக்டாக அரைக்குது. ஜூஸர் இதனோட ஸ்பீட் ரொம்பவே நல்லா இருக்குது. இது ஒரு ஜூஸர் அப்படின்றதுனால அதுக்கான வேலையை ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்தது. ஸோ அதனோட ஸ்பீடும் நல்லா இருக்கு, பெருசாக சவுண்ட் இல்லை. அது மட்டும் இல்லாமல் கம்மி வாட் வேற. ஸோ ஓவராலாக ஜூஸர் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த மிக்சர் கிரைண்டர் செம. அப்படியே டெஸ்டிங்கை கொஞ்சம் ஹையாக கொண்டு போவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வீட்டில் சட்னி அரைக்கிறதுக்காக இந்த மிக்சரை யூஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு ஜூஸர் மிக்சர் தான், இருந்தாலும் சட்னி ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு அரைக்க ஆரம்பிச்சோம். அப்படியே சைடு வழியா ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. அதை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. என்னடா இது, இந்த மிக்சி ஜூஸ் அரைக்கிறது மட்டும்தான் லாய்க்கு போல 1200 ரூபா பிரைஸ் வருது. ஸோ 1200 ரூபா பிரைஸ்க்கு இந்த மிக்சர் கிரைண்டர் ஒர்த் இல்லை அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேங்க. அதனால நான் என்ன பண்ணேன், ஆன்லைன்ல போயிட்டு இதே மாதிரி ஜூஸர் வேற என்னென்ன ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு அப்படின்றத செக் பண்ணாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஜூஸருமே 2000 ரூபாய்க்கு மேல இருக்குது. ஆனா இதனோட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1199 ரூபா அப்படின்றது. அது போக நம்மளோட கூப்பன் கோடு இருக்கு, கீழே இருக்கு. யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னமும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 1000 1100 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம்னு வைங்களேன். ஸோ எப்படி பார்த்தாலுமே எனக்கு தெரிஞ்சு வந்து இது வந்து ஒரு ரொம்ப நல்ல டீல் அப்படின்னு தோணுது. இங்க ப்ரைஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்கு. ஆனால் ஜூஸரில் போயிட்டு தேங்காய் அரைக்கிறது அப்படின்றது நம்மளோட தேவையில்லாத வேலை தான். ஸோ ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றத பொறுத்து வாங்கவா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லணும்னு தான் நினச்சேன். ஆனால் மற்ற ப்ராடக்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக கிடைக்குதுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நான் பார்த்த இந்த 2 ப்ராடக்ட்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸர் கொஞ்சம் ஒர்த் இல்லை அப்படின்னு தோணுச்சு. ஆனால் மற்ற ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது ஓகே, எல்லாருமே இதை விட அதிகமாக தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கம்மி ப்ரைஸில் கிடைக்கிறது அப்படின்றதுனால இது ஒர்த்தாக இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இது தேவையா தேவையில்லையா அப்படின்றத பொறுத்து கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட கூப்பன் கோடை யூஸ் பண்ணீங்கன்னா 12% ஆஃபர் கிடைக்கும். ஸோ வாங்குறீங்க அப்படின்னா மட்டும் அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி ஆஃபர் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். வேற ஒரு சூப்பரான வீடியோட அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன்.